வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு மணக்க வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் அரை கிலோ வெள்ளாட்டு கறி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த அரை கிலோ கறி நல்லா எல்லாம் ஆடாக கிடச்சிது, வாங்கிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் மட்டன் வாங்கும்போது நிறைய முடி ஒட்டிகிட்ருக்கும் அதில். ஸோ அது பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 4-5 வாட்டி தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க. இந்த அரை கிலோ கறி சுத்தம் பண்ணுறதுக்கே எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் சூடாயிருச்சு. ஸோ இந்த சூட்டாகவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு வந்துடுங்க. ஸோ கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெயில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய், இதை வந்து வறுக்க போகிறோம். ஸோ இந்த மல்லி, சீரகம், வரமிளகா இதெல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணும். மட்டன் குழம்பு எப்பவுமே இந்த மாதிரி வறுத்து மசாலா அரைச்சி வச்சா தான் சூப்பராக இருக்கும். மல்லி, சீரகம், வரமிளகா எல்லாமே வந்து நல்லா செவந்து வந்துருச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்த மல்லி, சீரகம் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அதே கடாயில் ஒரு 100லேருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை போட்டுக்கிறேன் வறுக்கிறதுக்கு. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி. ஆயிலெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வறுக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம் மசாலாக்காக. முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் கூடயும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். இதையும் இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போது வறுத்த எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி சூப்பரான மசாலா ரெடி பண்ணிட்டோம். வாங்க குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கறி குழம்புக்கு தாராளமாகவே எண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இஞ்சி, வெள்ளைப்பூடு ஒரு 20 வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி கூட சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கறி குழம்புக்கு இஞ்சி, வெள்ளைப்பூண்டு தட்டி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், கமகமன்னு வாசனை வரும். இஞ்சி பூண்டு வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளாட்டு கறியை வந்து சேர்த்துக்கிறோம். கறியை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கறி ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. ஸோ மட்டன் கறி குழம்புக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒரு 15 நிமிஷம் நான் இதை வேக விடுறேன். கறி வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் வெந்துருச்சு. பாருங்கள், கறியிலேயே வந்து இவ்வளோ தண்ணி இருந்திருக்கு. அதனால தான் தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். ஸோ கறி வந்து இப்போ ஒரு 1/4 பதம், அரை வேக்காடு பக்கமே வெந்திருக்கு.
இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு மசாலாவை தண்ணி சேர்த்து ஊற்றிக்குங்க. இந்த சமயத்தில் கறி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ கறி பார்த்தீங்கன்னா குக்கர்லலாம் நான் வேக வைக்கல. ஸோ கடாயிலே தான் வேக வைக்கிறேன். குக்கரில் வேக வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகாது. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஷரில் வேக வைக்கிறதுனால. எப்பவுமே வந்து கறி குழம்பு சட்டியில் சமைச்சு சாப்பிட்டா தான் கறியோட ருசி நல்லாயிருக்கும். ஸோ மசாலா கலந்துட்டோம். இப்போ வந்து இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சிட்டேன் மசாலாவோடு சேர்த்து. கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வந்து வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்கணும். அதுக்காக நான் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 2 சில்லு தேங்காய் இது மட்டும் சேர்த்து வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்குங்க. நான் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. ஏன் ஓப்பன்லேயே நான் கடாய் ஓப்பன்லேயே வேக வச்சேன் அப்படின்னா, அப்போ தான் கறியோட இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். அதனால் நான் ஓப்பனில் வச்சு சமைச்சேன். ஸோ இப்போ கறி 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் கடாயை மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுனது அதை சேர்த்து வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். கறி குழம்பு வாசனை நல்லா கமகமன்னு வருது. ஸோ பாருங்கள், இதுதான் பக்குவம். எண்ணெல்லாம் பிரிஞ்சு வருது. வெள்ளாட்டு கறி குழம்பு ரெடி ஆயிருச்சு. கறி எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் அடுப்பு அணைச்சிட்றேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அவ்வளோதான். இந்த கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த கறி குழம்பு என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த கறி குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு அந்த லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.